பெருமானுடைய திருப்புகழை சொல்லக்கூடியதாக பெருமானை தங்கள் வாழ்விலே அவருடைய அருளை பெறுவதற்காக ஒரு தொண்டு நெறியிலே நின்று கொண்டிருந்த 63 நாயன்மார்கள், அறுவான் மும்மை நாயன்மார்களுடைய வரலாற்றை நாம் கடந்த சில மாதங்களாக பார்த்து வருகிறோம். அதை முதல் 2 சருக்கம், தில்லைவாழ் அந்தனர் சருக்கம், இலைமலிந்த வேல் சருக்கம் இரண்டையும் முடித்து மூன்றாவதாக மும்மையார் உலகாண்ட சருக்கத்திலே முதலிலே 4 நாயன்மார்கள் வரலாற்றை பார்த்து இப்பொழுது 5வது நாயன்மாராக உருத்திர பசுபதி நாயனார் என்பவருடைய வரலாற்றை நாம் பார்த்தோம். கடந்த கடைசியாக நடைபெற்ற நம்முடைய வழிபாட்டு இதில் உருத்திர பசுபதி நாயனாருடைய வரலாற்றை நாம் தொடங்கினோம். இன்று அதை மேலும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக பெருமானை போற்றி சொல்லுவது அரியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்து அருளி என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி போற்றி என்று தில்லையிலே அம்பலத்திலே ஆடுகின்ற பெருமானுடைய திருவடிகளை போற்றி கொண்டு நம்முடைய இந்த அற்புதமான ஒரு நூலை தந்த சேக்கிழார் பெருமானை, அவரை தெய்வ சேக்கிழார் என்று சொல்லப்படுகிறது. 2 பேரை மட்டும்தான் தெய்வ என்ற அடைமொழி கொடுப்பார்கள். தெய்வ புலவர் திருவள்ளுவர் என்றும் தெய்வ புலவர் சேக்கிழார் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். அந்த சேக்கிழார் பெருமானை தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லை அவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமெலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி என்று சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளை நாம் வணங்கி கொண்டு உருத்திர பசுபதி நாயனாருடைய வரலாற்றுக்குள்ளே நாம் செல்லலாம். கடந்த வாரத்திலே நாம் பார்த்த பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திருத்தொண்ட தொகை என்று சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த நாயன்மார்கள் பற்றிய வரலாற்றை சிவபெருமானுடைய திருவருளினாலே திருவாரூர் தியாகேச பெருமான் தெல்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று முதலடி எடுத்து கொடுக்க, அதை தொடர்ந்து 60 நாயன்மார்களை பற்றி ஒரு வரியிலே அல்லது 1½ வரியிலே அல்லது 2 வரியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோடிட்டு காட்டினார். அதை பின்னாலே வந்த நம்பியாண்டார் நம்பியவர்கள் அந்த 60 நாயன்மார்களோடு சுந்தரரையும் சுந்தரர் பெற்ற தாய் தந்தையாகிய இசைஞானியார் சடையனாரையும் சேர்த்து 63 பேர்களாக ஆக்கி சுமார் 89 பாடல்களிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு வரியிலே சொன்னதை 4 வரிகளிலே இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நம்பியாண்டார் நம்பி அவர்கள் அதை தொகுத்து கொடுத்தார்கள். இவர்களுக்கு பின்னாலே வந்த சேக்கிழார் பெருமான் இந்த திருத்தொண்ட தொகையையும் திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று நம்பியாண்டார் நம்பி பாடியதையும் வைத்துக்கொண்டு திருத்தொண்டர் புராணம் என்பதை விரிநூலாக 4286 பாடல்களிலே அந்த வரலாற்றை ஒவ்வொருவருடைய வரலாற்றையும் தனித்தனியாக அதை நமக்கு விரித்து சொல்லுகிறார். சேக்கிழார் பெருமான் அருளி செய்யவில்லை என்றால் நமக்கு நாயன்மார்களுடைய வாழ்க்கையோ அவர்களுடைய வரலாறோ அவர்கள் செய்த தொண்டோ அவர்களுடைய தியாகமோ அவர்களுடைய பக்தியோ நமக்கு எதுவும் தெரியாமலே போயிருந்திருக்கும். உலகம் இதை அறிய வேண்டும் என்பது சிவபெருமானுடைய திருவர். அந்த சுந்தரர் பெருமானை பூமிக்கு அனுப்புகின்ற பொழுது ஏன் சுந்தரரை பூமிக்கு அனுப்புகிறார் என்பது மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திரு தொண்ட தொகைதர என்று சேக்கிழார் பெருமான் முதல்ல காப்பியம் தொடங்குகின்ற போது அதை ஏன் சுந்தரர் பூமிக்கு வருகிறார் என்பதற்கு அதை காரணமாக அவர் சொல்லுகிறார். அப்படி அறுவான் மும்மை நாயன்மார்களுடைய வரலாற்றை சேக்கிழார் பெருமான் விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அதிலே காப்பியத்தை அவர் அமைக்கின்ற பொழுது திருத்தொண்ட தொகையிலே சுந்தரர் பெருமான் எப்படி பாடினாரோ
அதே வரிசை கிரமமாக அவர் பாடியிருக்கிறார். தில்லைவாழ் அந்தனர் சருக்கத்தில் முதல்ல ஒரு 7 பேர், அடுத்து இலைமலிந்த வேல் சருக்கத்தில் 2வது சருக்கம் என்று அந்த 2வது பேராகிராஃபில் வர்ற அந்த 7 பேர் அடுத்து 3வதாக மும்மையால் உலகாண்ட சரித்தம் அந்த சரித்திரத்தில் 7 பேர், அடுத்து இப்படி திருத்தொண்ட தொகையையே அப்படியே ஃபாலோ செய்து கொண்டு சேக்கிழார் பாடுகிறார். அந்த வகையில் மும்மையால் உலகாண்ட சருக்கத்தில் அடியார்கள் சொல்லுகின்ற பொழுது உருத்திர பசுபதியார்க்கும் அடியேன் என்று சொல்லுகிறார். உருத்திர பசுபதியார் பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் 10 பாடல்களில் அவருடைய வரலாற்றை சொல்லியிருக்கிறார். நம்பியாண்டார் நம்பி ஒரு பாடலிலே சொன்னார். சேக்கிழார் பெருமான் 10 பாடல்களாக சொன்னிய பெரிய புராணத்திலே அந்த நாயனாரை பற்றிய வரலாற்றை அவர் சொல்லி இருக்கிறார். நாயனார் பிறந்த ஊர் திருத்தலையூர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலம். இந்த தலத்தை பற்றின ஒரு குறிப்பெல்லாம் நம்ம போன இதில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நினைவுபடுத்தி கொள்ளலாம். வேற மாயவரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கொல்லுமாங்குடி என்ற இடத்திலிருந்து அதன் அருகில இருக்கக்கூடியது திருத்தலையூர் என்ற கிராமம். அந்த கிராமத்திலே தான் அவர் அவதரித்தார். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்திலே தான் இவர் இந்த உருத்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை தண்ணீரிலே கழுத்தளவு நீரிலே நின்று கொண்டு ஓதினார். அவருடைய வரலாறு அப்படித்தான். அது அந்த குளத்திலே தான் செய்தார் என்பதும், அங்கே அந்தணர்கள் நெருங்கி வாழ்கின்றார்கள். இன்றைக்கும் அந்த குளத்திலே அவருக்கு ஒரு திருமடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய திருவுருவம் அந்த ஊர் கோயிலிலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி தருகிறது. மற்றொரு திருத்தலையூர் என்பது திருச்சி முசிறிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலத்திலையும் திருத்தலையூர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது மாயவரத்தை கொல்லுமாங்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருத்தலையூரை அவருடைய சொந்த ஊராக ஏற்கலாம். இவர் அந்தணகுலத்திலே பிறந்தவர். இவருடைய காலம் என்பது சம்பந்தருக்கும் சுந்தரருக்கும் இடைப்பட்ட காலம். சம்பந்தருக்கு பின்னாலும் சுந்தரருக்கு முன்னாலும் தோன்றியவர் இவர். அந்தணகுலத்தை சார்ந்தவர். இவர் செய்த தொண்டு என்ன என்பது வேதத்திலே ருத்திரம் என்று சொல்லுவார். தமிழில் சொல்கின்ற போது உருத்திரம்னு அது தமிழ் படுத்தி சொல்கிறார். ருத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் அமைப்பு, ஒரு தோத்திரம் வேதத்திலே இருக்கிறது. யஜுர்வேதத்திலும் இருக்கிறது, ரிக்வேதத்திலும் ஒரு ருத்திரம் என்று இருக்கிறது. ஆனால் பொதுவாக ருத்திரம் என்று சொன்னால் யஜுர்வேதம் என்று சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ருத்திரத்தை தான் பொதுவாக எடுத்துக்கொள்வார்கள். அந்த ருத்திரம் என்பது சிவபெருமானுடைய தோற்ற வகையை, அவருடைய அருளிச் செயல்களை, அவருடைய ஆற்றலையும் பெருமையையும் போற்றுவதாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு துதிப்பாடல். அந்த ருத்ரம் என்பதை இவர் தினந்தோறும் விடாமல் திரும்ப 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 அதையே சொல்லி பெருமானிடத்திலே அன்பு செய்து, அதனாலே சிவலோகம் செல்லுகின்ற சிவபெருமானை தரிசனம் செய்து சிவபெருமானுடைய அருள் பெற்று சிவலோகம் செல்லுகின்ற வாய்ப்பை பெற்றதுனால நாயன்மாராக பெருமானாலேயே அங்கீகரிக்கப்பட்டவராகவும் இவர் இருக்கிறார். அந்த வகையிலே இவருடைய சரிதத்தை சொல்கின்ற பொழுது முதலிலே திருத்தலையூர் என்கின்ற இவர் பிறந்த ஊரை பற்றி சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். நிலத்தின் ஓங்கிய நிவந்தெழும் பெரும்புணல் நீத்தம் மலர்த்தடம் பனை வயல் பதம் பொன்னி நல்நாட்டு குளத்தின் ஓங்கிய குறைவிழா நிறை குடி குழுமி தளத்தின் மேம்படு நடத்தது பெருந்திரு தலையூர் என்று அந்த தலையூர் கிராமத்தை பற்றிய அந்த ஊரை பற்றிய செய்தியை அழகாக சொல்லுகிறார். குறைவில்லாத மக்கள், குளத்தின் ஓங்கிய குறைவிழா நிறைகுடி என்கிறார். அந்த கிராமம் நல்ல மக்களால, நிறைந்த மக்களால, சான்றோர்களால, குறைவில்லாத நல்ல குளத்திலே தோன்றிய பெரியோர்களாலே அந்த கிராமம் நிரம்ப பெற்றது என்று சொல்கிறார். அடுத்தது வானளிப்பன மறையவர் வேள்வியின் வளர்த்தி தேனளிப்பன நறுமலர் செழும் சோலை ஆனளிப்பன அஞ்சுகந்து ஆடுவார்க்கு
அவ்வூர் தான் அளிப்பன தருமமும் நீதியும் சால்பும். மறையவர்கள் வேள்வி செய்கிறார்கள். வேள்வியினுடைய பயன் என்ன என்று சொன்னால் நல்ல மழை பொழிதல். நல்ல மழை பொழிந்து நிலங்கள் நல்ல விளைச்சல் கண்டு செல்வம் பெருக வேண்டும், உணவு தானியங்கள் பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் யாகங்கள் செய்யப்படுகிறது, வேள்விகள் செய்யப்படுகிறது. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக என்று சொல்லுகின்ற பொழுது வேள்வி பெருகணுங்கிறத ஞானசம்பந்தனும் சொல்லுவார். அந்த மாதிரி வேள்வி செய்கின்ற அந்தணர்கள் செய்வதனாலே வான் அளிப்பன, அதனால வானத்திலிருந்து மேகங்களிலிருந்து என்ன பொழிகிறது, மழை பொழிகிறது. நறுமலர் செரும் சோலைகள் செடிகள் பூத்து குலுங்கி மலர்கள் பூத்து குலுங்கி இருப்பதனாலே அதில் தேன்கள் உற்பத்தியாகி வண்டுகள் அதை பருகுவதற்காக அந்த சோலையிலே சுற்றி வருகின்றன. ஆணளிப்பன அஞ்சுகந்தாலும், பெருமானுக்கு 5 பொருள்கள், பால், தயிர், நெய், கோமயம், கோசலம் இவையை அபிடேக பொருளாக கொடுக்கக்கூடிய ஆண் இறைகள் பசுக்கள் அந்த ஊரிலே நினைந்திருக்கின்றன. அவ்வூர் தான் அளிப்பன தர்மமும் நீதியும். அவ்வூர் அளிப்பனன்னா அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மக்கள் தர்மத்திலும் நீதியிலும் சால்பும். சால்பு என்று சொல்வது பிறருக்காக இறங்குகின்ற உயர்தன்மை. மற்றவர்களுடைய குற்றத்தை பார்க்காமல் மற்றவர்களுடைய குணத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த தன்மைக்கு சால்பு என்பது பெயர். தர்மம், நீதி இதையும் அவர்கள் கடைபிடிக்கிறார்களாம். அங்கன் மாநகர் அதனிடையே அருமறை வாய்மை துங்க வேதியர் குளத்தினில் தோன்றிய தூயோர் செங்கன் மால் விடையாறு செழும் பொன்மலை வள்ளி பங்கனார் அடிமை திறம் புரி பசுபதியார். இந்த பாடலிலே நாயனாருடைய பெயர் என்ன என்பதை சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுகிறார். அந்த தலையூரில் இருக்கக்கூடிய அந்தனர் குளத்திலே அங்கன் மாநகர் அந்த கிராமத்தில் அதனிடை அருமறை வாய்மை துங்க வேதியர், ஒரு அற்புதமான சொல்லை போடுகிறார். துங்க வேதியர் என்று சொன்னால் பெருமை மிக்கவர்கள். அந்த பெருமை எதனாலே வருகிறது என்று சொன்னால் வாய்மையினாலே வருகிறதாம். சொன்ன சொல் தவறாமல் நடப்பவர்கள், நூல்களிலே நீதி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நீதி வழுவாமல் நடப்பவர்கள், தர்ம நெறிப்படி வாழ்பவர்கள், அவங்களுக்கு துங்க வேதியர் என்று சொல்கிறார். வேதியர் என்றாலே அவர்கள் உயர்வாகவும் ஒரு கொட்டப்பாடுடன் ஒரு ஒழுங்குமுறையோடும் தர்மம் நியாயம் இவைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு வாழ்பவராக இருப்பவர்கள். அந்த நிலையிலும் மிக உயர்வாக அதை கடைபிடிப்பவர்கள். அவர்களை சொல்கின்ற போது வேதத்தை அடிப்படையாக கொண்டவர்கள், இருந்தாலும் சைவத்தையும் அவர்கள் அடிப்படையாக கொண்டார்களாம். வேதத்தை ஓதுகின்ற பொழுது சிவனே உயர் பரம்பொருள், சிவனன்றி வேறு தெய்வம் இல்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்து வேதத்தோடு சைவத்தையும் அவர்கள் கடைபிடிப்பார்களாம். அந்த மாதிரி இரண்டையும் கடைபிடிப்பதற்கு தான் துங்கம் என்பது பொருள் என்று பழைய நூல்களிலே சொல்லப்படுகிறது. அப்படி வேதத்தையும் சிவபெருமானை போற்றுகின்ற இந்த 2 செயல்களையும் செய்யக்கூடிய வேதியர்களுக்கு துங்க வேதியர் என்பது பொருள். இங்கே இந்த திருத்தலையூரிலே அந்த வேதியர்கள் துங்க வேதியர்களாக இருக்கிறார்களாம். அவர்கள் குளத்தினில் தோன்றிய தூயோர் என்று பசுபதியாரை பற்றி சொல்லுகிறார். அவர் அந்த குளத்தில் மட்டும் தோன்றவில்லை, அந்த குளத்திற்கு இயல்பான சிவபெருமானை வணங்குதல் என்று சொல்கின்ற செயலையும் செய்கிறார். செங்கன் மால் விடையார் செலும் பொன்மலை வள்ளி பங்கனார். தனக்கு ஒரு பாகமாக பொன்மலை வள்ளியை வைத்திருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிகளிலே அடிமை திறம் புரி தான் இங்கே முக்கியம். பெருமானுக்கு அடிமையாக தொண்டு செய்வது, தலைவனாக சிவபெருமானே தலைவன் என்று முழுமையாக ஏற்றுக்கொண்டு தான் அவருக்கு அடிமை என்று வாழுகின்ற அந்த அடிமை திறத்திலே தலை நின்றவர் பசுபதியார். பெருமானுக்கு உயிர் பொருள்கள் எல்லாம் அடிமை என்றும் உயிரற்ற பொருள்கள் எல்லாம் உடைமை என்றும் சொல்லுவார்கள். சுவாமிக்கு சுயம், சுவாமி அப்படிங்கிற வார்த்தையே சுவாமி என்று சொன்னால் ஸ்வயம் என்பதிலிருந்து வந்தது. ஸ்வயம் என்று சொன்னால் உடைமைப்பட்டது என்றது கூறலாம். உடைமைப்பட்டது என்றால் எது? எல்லாம் சாமிக்கு உடைமைப்பட்டது. சாமிக்கு உடைமை இல்லாத பொருள் இந்த உயிரற்ற பொருள்களும்
உயிருள்ள பொருள்கள் எல்லாமே சுவாமிக்கு உடைமையானது தான். அதுதான், அதனால தான் அவருக்கு ஸ்வயம் என்பது சுவாமி அப்படின்னு வந்து நம்ம இப்போ சொல்லுகின்ற பொழுது சாமி என்று சொல்லுகிறோம். சுவாமின்றாக்க எல்லாவற்றையும் தனக்கு உடைமையாக உடையவர் என்பது பொருள். இங்கே அடிமை திறம் சொல்கிறார். அதனால அவருக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நிலையிலே பசுபதியார் இருந்தார். ஆய அந்தனர் அருமறை குருத்திரம் கொண்டு மாயனார் அறியாமலர் சேவடி வழுத்தும். அந்த ஒரு பசுபதியார் செய்த தொண்டு என்ன என்பதை இந்த பாடலில் சொல்லுகிறார். அவர் செய்தது ஆய அந்தனர். ஆய அந்தனர் செம்மை நிறம் வரும்வாத உயர்ந்த குலத்திலே பிறந்தவர். அருமறை உருத்திரம் கொண்டு, உருத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திர உச்சாரணத்தை, அந்த வேத நூலை, வேத தோத்திரங்களை மாயனார் அறியாமலர் சேவடி வழுத்தும். இந்த கதை பெருமான் திருமால் வந்து பார்க்காத சிவபெருமானுடைய திருவடியை திருமால் பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய சேவடி, சிவந்த திருவடிகளை வழுத்தும் தூய அன்பொடு தொடர்பினில் இளையரா சுருதி நேய நெஞ்சினராகி அத்தொழில் தலை நின்றார். இந்த உருத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த தோத்திரத்தை இடைவிடாமல் சொல்லுவது, தூய அன்போடு சொல்லுதல். மந்திரம் சொல்றது அப்படின்னு சொன்னா அது இன்னைக்கெல்லாம் வந்து என்னமோ மெக்கானிக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாய் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கு, ஆனால் கை பூ போட்டுக்கிட்டே இருக்கு, ஆனால் மனசு எங்கேயோ போயிட்டு. நம்ம பூசை செய்கின்றதெல்லாம் பூசைன்னு நம்ம கணக்கெடுக்க முடியாது. எது பூசைன்னு சொன்னால் நம்முடைய சண்டிகேஸ்வரர் பண்ணது, விசார சர்மன் மகனாகிய சண்டிகேஸ்வரர் பண்ணினது தான் பூசை. மனம் ஒன்று நினைக்க, கை ஒன்று செய்ய, வாய் ஒன்று வாழ்த்துன்னு இருக்கிறது பூசை இல்லை. அப்போ தூய அன்போடு தொடர்பின், மிக்க அன்போடு சொல்லணும், பெருமானிடத்திலே பக்தியோடு சொல்லணும். அந்த மனமும் செயலும் கைகளும் ஒன்றாக இருக்கணும். மனம், வாக்கு, காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூன்றும் ஒன்றாக இருந்து பூசை செய்கிறது தான் உயர்வான பூசை. அதை இவர் செய்கிறார். தொடர்பினில் இளையரா சுருதி நேய நெஞ்சினராகி அத்தொழில் தலைகின்றார். அந்த விருத்திரம் சொல்லுவதுங்கிறது தான் இவர் செய்த தொண்டு. அதில் வந்து மிக்க அன்போடும் உரைப்போடும் மிகுந்த விருப்பத்தோடையும் அவர் செய்தாராம். இதுவரையிலையும் நம்ம சென்ற வாரம் பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். அதற்கு அதை எப்படி செய்கிறார், எந்த இடத்துல செய்கிறார்? இப்போ ருத்திரம் சொல்லுகிறார், ரைட். அவர் செய்த தொண்டு, அவர் செய்த தொழில் என்னவென்றால் உருத்திரம் சொல்லுவது. இந்த உருத்திரம் சொல்வது எங்கு செய்தார், எப்படி செய்தார் என்பதை அடுத்த பாடலில் சொல்கிறார். கரையில் கம்பலை புல்லொலி கரங்கில மருங்கு பிரசமின் சுரும்பு அரைந்திட தருவரால் பிறலும் நிறை நெடுங்கயல் நீரிடை நெருப்பு எழுந்தனைய விரை நிகழ்ந்த செங்கமல மென் பொய்கையில் மேவி. இங்க ஒரு அழகு சொல்கிறார். அந்த பொய்கை என்று சொன்னால் குளம். இந்த குளம் வந்து புண்ணிய நல்ல தீர்த்தமாக இருக்கக்கூடிய, நல்ல நீர் நிறைந்திருக்கக்கூடிய குளத்திற்கு பொய்கை என்பது பெயர். அதில் வந்து தாமரை பூக்களும் அல்லி மலர்களும் மலர்ந்திருக்கும். அப்படி ஒரு பொய்கையில், ஒரு குளத்திலே அவர் அந்த உத்தரத்தை ஜபம் செய்கிறார். அந்த குளம் எப்படி இருக்குன்னு ஒரு இது கொடுக்கிறார். கரையில் கம்பலை புல் ஒளி கரைங்கிட. நீங்கள் வெளிய காலம்புற நேரத்தில் இந்த கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். இது அந்த குளத்து கரைகளில் மரங்கள் இருக்கும். அந்த மரங்களில் இருக்க கூடு கட்டிக்கக்கூடிய பறவைகள், மரத்தில் தங்கியிருக்கக்கூடிய பறவைகள்லாம் கீச்சு கீச்சு என்று சத்தமிடும். விடியற் காலை நேரத்துலையும் அந்த சத்தம் கேட்கலாம். இரவு நேரத்தில், மாலை நேரத்தில், அதாவது பொழுது அடங்குகின்ற பொழுது, சூரியன் மறைந்து பொழுது அடங்குகின்ற நேரத்திலும் அந்த மாதிரி பறவைகள் சத்தமிடும். காலை நேரத்திலும் சத்தமிடும். இந்த சத்தத்தை தான் இங்கே அவர் என்ன சொல்கிறார், கரையில் கம்பலை. கம்பலைன்னு சொன்னால் ஆரவாரம். நீங்கள் அந்த குளத்து கரையில் போய் நின்று கேட்டிங்கன்னா ஒரு தெளிவான சத்தமாக இருக்காது, ஒரு மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு பறவைகளும் ஒவ்வொரு விதமான ஒரு சத்தம், ஒளி அலையில் இருக்கும். அதனால ஏதோ ஒரு ஆரவாரமாக கச்சமச்சான்னு ஒரு சத்தம் கேட்கும். ஒரு தெளிவான சத்தமாக, ஒரு முறையான ஒழுங்காக பண்ணாக அது இருக்காது. ஏதோ சத்தம். ஏன்னா குளத்தில் இருக்கக்கூடிய தவளை அது ஒரு பக்கம் சத்தம் விடும். குளத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர்வாழ்
விலங்குகள் பூச்சி அதுக்கு சத்தம் விடும், பறவைகள் சத்தம் விடும். இப்படி அந்த இடத்துக்கு போனீங்கன்னால பலவிதமான ஒலிகள், ஒரு மாதிரி ஒரு ஆரவாரமான சத்தங்கள் இருக்கும். அதுதான் சொல்கிறார், கம்பலை புல்வொலி கரங்கிட மருங்கு பிரச மின் சுரும்பு அரைந்திட. அந்த குளத்தை சுற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல பூக்கள் மலர்ந்திருக்கின்றன. அந்த பூக்களுக்கு தேனை பருவதற்காக வண்டுகள் ரீங்காரமிட்டு சுற்றி சுற்றி வரும். அது ஒரு பக்கம் சந்தேகங்கள். நீங்கள் பெரிய பூத்தோட்டங்களுக்கு போனீங்கன்னா இந்த காட்சியை பார்க்கலாம். அந்த பூக்கள் மேலே அந்த வண்டுகள் சுற்றி சுற்றி வரும். அந்த வண்டு பறக்கிறது ஒரு சவுண்டுக்கு. ஞானசம்பந்த பெருமான் திருவிழிமிழலை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு அந்த செய்தி சொல்ல, மும்மன்று இசை முறையில வண்டு கண்டித்து எங்கும் விம்மும் மலர் பொழில் தன் சோலை திருவேழி மிழலையே என்று ஒரு பதிகத்தில் சொல்லுவார். அப்போ அது சொல்லும்போது மும்மென்று இசை முறையில வண்டு கண்டித்து எங்கும் அப்படிம்பார். அந்த வண்டு பறக்கும்போது அந்த ரெக்க சவுண்டு இன்னும் ஒரு சவுண்டு வரும். இதில் ஒரு நுட்பம் இருக்கிறது. அந்த வண்டினுடைய அந்த பறக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த ஓசை தான் அம்பாளுக்கு பீஜாட்சரம். அது கொஞ்சம் நுட்பமான விஷயம். வேறொரு சமயத்தில் நம்ம அதை பற்றி சொல்லலாம். அம்பாளுடைய பீஜாட்சரமாக இருக்கக்கூடியது அந்த வண்டினுடைய ஓசை தான் வரும். அந்த மாதிரி அந்த வண்டுகள் பறக்கின்றன. நிறை நெடுங்கையல் நீரிடை நெருப்பு. அந்த குளத்தில் இருக்கக்கூடிய வரால் மீன்கள் பிறண்டு வேணும். அந்த மீன்கள் துள்ளி குதிக்கும். அப்படி துள்ளி ஒரு டைவ் அடிக்கிற மாதிரி, தண்ணியில் குழந்தைகள் டைவ் அடித்து தலை உப்புற விழுற மாதிரி அந்த மீன்கள் மேலே எழும்பி அப்படி பரண்டு விழும். இன்னொரு வகையான கயல் மீன்கள் ஒரு வரிசையாக அப்படியே போகும். இது நம்ம பார்க்கலாம், கிராமப்புறங்கள்ல அந்த மாதிரி இருக்கும், பார்க்கலாம். நெருப்பு நீரிடை நெருப்பு எழுந்தனைய, தண்ணியிலேருந்து நெருப்பு வந்த மாதிரி தாமரை பூக்கள் மலர்ந்துருக்கான். விரை எழுந்த செங்கமலம் தாமரை பூக்கள் மலர்ந்துருக்கான். அந்த பூ மலர்ந்துருக்கு எப்படி இருக்குன்னா, தாமரை பூ ஒரு சிவந்த நிறமாக இருப்பதனாலே, நெருப்பினுடைய நிறம் ஒரு செவ்வண்ணமாக இருப்பதனாலே, தண்ணியிலேருந்து அந்த நெருப்பு கிளம்பி இருக்கிற மாதிரி அந்த தாமரை பூக்கள் தெரிகிறதாம். தண்ணியிலேருந்து நெருப்பு கிளம்பும். இதுக்கு பேர் நீருக்கு அடியில் வடவாக்கினி என்ற ஒரு குதிரை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்னி இருப்பதாக நம்முடைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. தண்ணீருக்கு அடியில், கடலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா குதிரை முகத்துடன் கூடிய வடவாக்கினி அப்படிங்கிற ஒரு நெருப்பு தண்ணி உள்ளுக்குள்ளே இருக்குது, கடலுக்குள்ளே இருக்கு. பிரளய காலங்களில் அந்த நெருப்பானது மேலே கடல் தண்ணீர் முழுவதையும் அது வற்ற செய்யும். பிரளயம் எப்படி ஏற்படும், கடைசியில் ஊழிக்காலத்தில் அழிகின்ற பொழுது அந்த மாதிரி அந்த வடவாக்கினி மேலெழும்பி அனைத்து நீரையும் அது உறிஞ்சி வற்ற செய்யும் அப்படின்னு பழைய நூல்களில் போடப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரிந்த வரலாற்றில் பார்க்கும்போது மாணிக்க வாசகர் உத்தரகோச மங்கையில் அவருடைய முன்பிறவியில் இருக்கின்ற பொழுது 999 பேர் அந்த குளத்திலே தோன்றிய சோதியிலே நெருப்பிலே அவர்கள் மறைந்தார்கள். மாணிக்க வாசகர் ஆகமச்சுவடியை கையிலே வைத்து கொண்டு உள்ளே நுழையாமல் நின்று விட்டார் அப்படின்னு அவருடைய வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். பின்னாடி போற்றி திருகவல், கீர்த்தி திருகவலில் ஒரு செய்தி மாணிக்க வாசகர் பாடுகிறார். அது எரியில் பாயவும் என்று சொல்கிறார். எல்லாரும் நெருப்பில் உள்ளே போனார்கள் என்று ஒரு செய்தி சொல்லுவார். அந்த மாதிரி தண்ணியிலேருந்து நெருப்பு வரும் அப்படிங்கிறது ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மைன்னு இன்றைக்கு விஞ்ஞானமும் அதை ஒத்துக்கொண்டுள்ளது. இங்கே அதுதான் சொல்கிறார், நிறை நெடுங்கையல் நீரிடை நெருப்பு எழுந்தனே. இவர் கம்பேர் பண்ணுறது இப்போ இங்கே சொல்கின்ற அழகு, தாமரை பூக்கள் அந்த தண்ணீரிலிருந்து மேலே வளர்ந்திருக்கிறதா, அது நெருப்பிலிருந்து நீரிலிருந்து நெருப்பு உண்டானது போல் காட்சி அளிக்கிறதா. அப்படிப்பட்ட ஒரு பொய்கையில் மேவி இவர் எங்கே உருத்திர ஜபம் செய்தார் என்றால், அப்படிப்பட்ட ஒரு பொய்கையிலே சென்று அங்கு என்ன செய்தார், தெல்லு தன்புணல் கழுத்து அளவாய் இடை செறிய உள்ளுற புக்கு நின்று கை உச்சி மேல் குவித்து தள்ளு வெண் திரை கங்கை நீர் ததும்பிய சடையார்
கொல்லும் அன்பினில் உருத்திரம் குறிப்பொடு பயின்றார். அப்படிப்பட்ட ஒரு குளத்துக்கு போவார். குளத்துல கீழே தண்ணிக்குள்ளே இறங்கி தன்னுடைய கழுத்து மறைக்கும் இருக்கிற அளவில் அவர் நின்று கொண்டு கைகள் இரண்டையும் தலைமேலே தூக்கி உச்சி மேலே கைகளை குவித்துக் கொள்வார். இது ஒரு விதமான யோக நிலை, ஒரு தவநிலை. இதான் இவர் செய்கின்ற தவம் என்ன அப்படின்னு சொன்னா இதுதான் தவம். உள்ளுற புக்கு நின்று கை உச்சி மேல் குவித்து குளத்துக்குள்ளே இறங்கி கழுத்து அளவு வரையிலும் இருக்கக்கூடிய தண்ணியில் அந்த லெவலில் போய் கீழே நின்றுக்குவார். கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கும், அங்கே நின்றுக்குவார். கைகள் இரண்டையும் தலைக்கு மேலே தூக்கி உச்சியில் குவித்து கொள்வார். அங்கே நின்று கொண்டு அந்த நிலையில அவர் அந்த உருத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்தை, அந்த தோத்திரத்தை சொல்லுவார். கொல்லும் அன்பினில், அதுவும் எப்படி சொல்லுவார்? அன்போடு சொல்லுவார். உருத்திரம் குறிப்போடு பயின்றார். இந்த குறிப்போடு அப்படிங்கிற சொல்றது பெரியோர்கள் எப்படி சொல்லி இருக்கிறார்களோ அந்த முறைப்படி முறை வழுவாமல் சொல்லுவாராம். பயின்றார் என்றாக்க சொல்லுதல்ங்கிறத இங்கே பயின்றார்னு சொல்லலாம். இது என்ன சார், ரொம்ப சாதாரண விஷயந்தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த தண்ணியில் போய் நின்றுக்கிட்டு சொல்கிறது, பொதுவாக இந்த சங்கீதத்தில் இசை வல்லுநர்களாக இருப்பவர்கள் இதை செய்வதாக சொல்வார்கள். அதாவது அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய குரல் நான்கள் பதமாக இருக்கணும், அது கொஞ்சம் மாறாமல் இருக்கணும், இதாகாமல் இருக்கக்கூடாது. அதனால் பாடும்போது இனிமையாக இருக்கணும்னாக்க அதை பதப்படுத்துவாங்களாம். அந்த குரல் நான்களை பதப்படுத்துவதற்காக தண்ணியில் இறங்கி கழுத்து அளவுக்கு நின்று கொண்டு பாடி பார்ப்பாங்க, பயிற்சி செய்வார்கள். அந்த குரல் நான்கள் பதப்படுத்துவார்கள் இசையில் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நாயனார் அதை தவமாக செய்திருக்கிறார். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி நிற்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நீங்கள் பெரும்பாலும் டவுனில் இருக்கிறவங்களுக்கு பாத்ரூமில் பைப்பை திறந்து விட்டு குளித்தவங்களுக்கு இந்த அனுபவம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. கிராமப்புறங்களில் குளம், குட்டை அல்லது ஏரி அந்த மாதிரி தண்ணி நிற்கக்கூடிய தண்ணியில் இறங்கி குளிக்கக்கூடியவர்களுக்கு இந்த அனுபவம் தெரியும். என்ன அனுபவம் சொன்னால், நீங்கள் இடுப்பு வரைக்கும் நின்னீங்கன்னாக்கா ஸ்ட்ராங்காக நிற்கலாம். அந்த இடுப்புக்கு கீழே இறங்கி மார்பு, இவர் சொல்கின்ற அந்த கழுத்து வரைக்கும் போனீங்கன்னா உங்களால் ஸ்டேபிளாக நிற்க முடியாது. தண்ணீருடைய இயல்பு என்னன்னா, அந்த பொருளை தூக்கும். நம்ம காலை ஸ்ட்ராங்காக, இப்போ தரையில் நம்ம காலை ஊனி நிற்கிற மாதிரி தண்ணிக்குள்ளே நம்மளால் நிற்பது என்பது முடியாது. அது கொஞ்சம் அனுபவத்தில் தான் தெரியும். இப்போ அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னு சொன்னீங்கன்னா, இப்போ கடற்கரைக்கு போனீங்கன்னு வச்சுங்க, அந்த கடல் அலை வருகின்ற இடத்துல போய் நின்னீங்கன்னாக்கா ஒரு அலை வந்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நின்ன இடத்துல நம்ம காலுங்கீழே ஒரு அரை அடி நம்ம கீழே உள்ளே போயிருப்போம். நம்ம காலுங்கீழே இருந்த அந்த மணலானது கரைஞ்சி நம்ம கால் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு கீழே இறங்கிடும். அந்த மண்ணை கரைக்கும். நம்ம கால் ஸ்டெபிளாக நிற்க விடாது. இதே மாதிரி தான் குளத்தில், அந்த குட்டைகளில், ஏரிகளில் அந்த மாதிரி நம்ம குளிக்கின்ற பொழுது நம்ம காலை ஸ்ட்ராங்காக ஊனி நிற்க முடியாது. தண்ணி என்ன செய்யும், அந்த கழுத்து அளவுக்கு இடுப்புக்கு மேல் மார்புக்கு மேல் உள்ள லெவலில் நம்ம போகும்போது நம்மளை ஃப்ளோட் பண்ண வைக்கும், அதாவது மிதக்க வைக்கும். தண்ணியினுடைய இயல்பு அதுதான் சொல்லுவாங்க, நீரும் 3 பிழை பொறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பழைய இதில் சொல்லுவாங்கன்னா, தண்ணி ஒருத்தனை தண்ணிக்குள்ளே மூழ்கி செத்து போயிட்டான் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லுகின்ற போது அந்த மாதிரி உடனடியாக நடக்காதான். அந்த தண்ணீர் என்ன செய்யும், 3 முறை அவனை மேலே தூக்கி விடும். அந்த 3 முறைக்குள்ளே அவன் தப்பிச்சு டக்குன்னு நீந்தி உள்ள ஒரு பக்கம் கரை ஒதுங்கி தப்பிச்சுக்கிட்டான்னா தப்பிச்சுக்கலாம். அதுக்கு மேலே அவன் இல்லைன்னா அப்புறம்தான் தண்ணி அவனை உள்ளுக்குள்ளே வாங்கி கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு புலவர் பிற்காலத்தில் ஒரு புலவர் சிவபெருமானை பற்றி பாடுகின்ற போது வேடிக்கையாக சொன்னார். நீ பைத்தியக்காரங்கிறது உண்மைதான் அப்படின்னு சொன்னார். சிவனை பைத்தியம் அப்படின்னு ஏன் சொல்கிறான் அப்படின்னா, 3 பிழை தான் பொறுக்கும் தண்ணீர். 3 முறை தான் ஒருத்தனை மேலே தூக்கி விடும். அதுக்குள்ளே அவன் பழைச்சி தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா தண்ணி அவனை உள்ளே வாங்கி அவன் உயிரை இது பண்ணிடும்.
அப்போது 3 பிழை பொறுக்கின்ற அந்த தண்ணி ஆகிய கங்கையை நீ தலை மேலே வச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் ஆயிரக்கணக்கான பிழை செய்கின்ற, எத்தனை பிழை செய்தாலும் அதை பொறுத்து கொண்டு என் குழந்தை, என் மகன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அருள் செய்கின்ற அம்பிகையை உடம்புல வச்சுக்கிட்ட, உடம்புல பாதியாக வச்சுக்கிட்ட. 3 பிழை தான் பண்ணுவ, 3 தடவை தான் அவள் தப்பை பொறுத்துக்குவ. அப்படிப்பட்ட கங்கையை தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு இருக்கையா, அதனால் உன்னை பைத்தியக்காரன்னு சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு ஒரு புலவர் பிற்காலத்தில் பாடியிருக்கிறார். அந்த மாதிரி அந்த தண்ணீரிலே நிற்பது என்பது கொஞ்சம் கடினம். அதுவும் இவர் 2 கையையும் மேலே தூக்கிக்கிட்டு ருத்ர ஜபம் செய்கிறார். அப்போது எந்த ஹோல்டிங்கும் கிடையாது. அந்த மாதிரி நிற்பது என்பது ஒரு தவநிலையுடைய ஒரு அமைப்பு. அது சிரமம். ஆனால் அதை இவர் செய்தார். இவர் செய்த தவம் ஏன் சிறப்பானதுன்னு சொன்னால், தண்ணீர் அந்த மாதிரி நிற்பது என்பது இயலாது. அப்போது தன்னுடைய உடலை அந்த தண்ணீர்லேயே நின்ற மேனிக்கு வைப்பதற்கு அவர் ஏதோ யோக சாதனை செய்து அதன் மூலமாக அப்படியே நின்று சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பாக நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். தெல்லு தன் புனல் கழுத்து அளவாய் இடை செறிய உள்ளுற புக்கு நின்று கை உச்சிமேல் குவித்து தள்ளு வெண் திரை கங்கை நீர் ததும்பிய சடையார் கொல்லும் அன்பினில் உருத்திரம் குறிப்பொடு பயின்றார். அந்த மாதிரி நின்றுக்கிட்டு அவர் உருத்திரத்தை சொல்லி கொண்டிருந்தார். அப்போ அடுத்ததாக சொல்கிறார், அந்த உருத்திரம்னா என்ன? அருமறை பயன் ஆகிய உருத்திரம் அதனை. அருமறை பயன் ஆகிய உருத்திரம்னு சேர்க்கிறார். அதை சொல்கிறார். உருத்திரம் என்பது அருமறையின் பயன், வேதத்தினுடைய பயன் தான் உருத்திரம் என்று சொல்லுகிறார். இப்போ வேதத்தின் பயனாகி உருத்திரம் எப்படி வந்தது அப்படிங்கிற பொழுது, வேதம் கண்ணாகவும் அந்த உருத்திரம் கண்மணியாகவும் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதாவது வேத புருஷனுக்கு, அது வேற ஒரு விதமாக சொல்கின்ற பொழுது, வேத புருஷன் உருத்திரனுக்கு கண்ணமாயும் அதனில் உள்ள பஞ்சாட்சரமாகிய அந்த உருத்திரம் கண்மணியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அருமறையின் பயன் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள்? வேதம் என்பது எத்தனை அப்படின்னு நமக்கு தெரியும். 4 வேதம் என்று நம்ம சொல்லுவோம். இருக்கு, யசுர், சாமம், அதர்வனம் என்று வேதங்கள் 4. இதில் இந்த அதர்வன வேதம் என்பது மற்ற வேதங்களிலிருந்து எடுக்கப்பட்ட சில செய்திகளை விரிவாக சொல்வது, மற்றும் சில வேறு விதமான, அதாவது சில விதமான பூசை முறைகளை செய்வதற்கு தான் அது பயன்படும். அதனால பொதுவாக அதர்வன வேதத்தை, வேதத்தில் பாண்டித்யம் உள்ளவர்கள், வேத அறிஞர்கள் அதர்வன வேதத்தை ஒரு வேதமாக ஏற்றுக்கிறது இல்லை. வேதம்னு சொன்னால் 3 தான் சொல்லுவார், சிற்கு, யஜுர், சாமம். அதனால வேதத்துக்கு திரையி என்பது பேர். திரயம்னா 3, வேதத்துக்கு திரையி அப்படின்னு பேர். 3 வேதம் தான், 4 வேதம்னு ஏற்றுக்கிறது இல்லை. சிவபெருமானை சொல்லுகின்ற அஷ்டோத்தரத்தில் வரும்போது திரையி மூர்த்தையே நமஹா அப்படின்னு ஒரு நாமா வரும். 3 வேதமாகவும் இருப்பவன் சிவபெருமான் அப்படின்னு ஒரு நாமா வரும். அப்போ அந்த 3 வேதமாக இருக்கக்கூடிய ரிக்கு, யஜுர், சாமம் என்ற 3 வேதத்தில் இந்த ருத்ரம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பு. ருத்ரத்துக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறது, அந்த 3 வேதத்தில் நடுவாக இருக்கக்கூடியது யஜுர்வேதம். இந்த யஜுர்வேதத்தில் 7 காண்டங்கள் இருக்கு. காண்டம்னா சாப்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த 7 காண்டத்தில் நடுவில் இருக்கக்கூடியது 4வது காண்டம், 4th சாப்டர். இந்த 4th சாப்டர் 11 அணுவாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அணுவாகம்னா சப்டிவிஷன்ஸ். அந்த சப்டிவிஷனில் 6வது சப்டிவிஷன் நடுவாக உள்ளது. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் இப்படி கொஞ்சம் கற்பனை, சென்டர் 3 வேதம், 3ல் நடுவில் இருக்கிறது யஜுர்வேதம். யஜுர்வேதத்துக்கு 7 காண்டம், அதில் நடுவாக இருக்கக்கூடியது 4வது காண்டம். அந்த 4 காண்டத்தில் நடுவாக இருக்கக்கூடியது அந்த 4வது காண்டம் 11 அணுவாகும். அதில் நடுவாக இருக்கக்கூடியது 6வது அணுவாகம். இந்த 6வது அணுவாகம் தான் ருத்ரம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் கொண்டது.
இதுல என்ன வருதுன்னா, அந்த மந்திரங்களுக்குள்ளேயே நடுவாக வருவது பஞ்சாட்சரம். அது நீங்க ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா, அபிஷேகங்கள் பெருமானுக்கு அபிஷேகம் செய்கின்ற போது அந்தணர்கள் அந்த ருத்ரம் சமக்கம் என்று சொல்வதை கொண்டிருப்பாங்க. நீங்கள் அதை கவனித்து கேட்டீங்கன்னா தெரியும். ருத்ரம் சமக்கம் என்று சொல்லுவார்கள். அந்த நடுவில் இருக்கக்கூடிய பஞ்சாட்சரம் எப்படி இருக்குன்னா, நம சிவாயச்ச சிவதராயச்ச அப்படின்னு இருக்கு. நம சிவாயச்ச சிவதராயச்ச அப்படின்னு ஓதுவாங்க. இந்த நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சரம் இதில் எப்படி இருக்குன்னா, அப்படியே ஒன்னொன்றுக்குள்ளே சென்டரில், அதாவது ரொம்ப பத்திரப்படுத்தி வைக்கிற மாதிரி அது உள்ளுக்குள்ள. நம சிவாய சிவனுக்கு வணக்கம், சிவதராயச்ச இங்கே சிவம் என்று சொன்னால் மங்களம்னு அர்த்தம். முதல்ல இருக்கிறது நம சிவாய சிவனுக்கு வணக்கம், அடுத்து சிவத்துக்கு மங்களமாக சிவதராயச்ச மங்களத்தை தருபவனுக்கு நமக்கு வணக்கம். சிவனுக்கு வணக்கம், மங்களத்தை தருகின்றவனுக்கு வணக்கம். அப்போ மங்களத்தை தருபவன் சிவபெருமான், அது அங்கே மறைபொருள். அதை நம சிவாயச்ச சிவதராயச்ச அப்படின்னு அந்த ருத்ரம் சொல்லப்படுகிறது. ருத்ரத்தில் நடுவில் வருது அப்படின்னா உடம்புக்கு நடுவில் உயிர், அந்த உயிருக்குள்ள உயிராக இருக்கக்கூடியது 5 எழுத்து பஞ்சாட்சரம். இதனால தான் அந்த ருத்ரத்துக்கு மிகச்சிறப்பு. சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லுகின்ற, சிவபெருமானுடைய பெருமையை சொல்லுகின்றது அந்த ருத்ரம் என்பது. இது திருமூலர் இதை அக்ஷர துவயம் என்று அவருடைய ஒரு பாட்டை சொல்றார். ஏன்னா இதில் 2 சிவ வருது. நம சிவாயச்ச சிவதராயச்ச என்பதுனால அக்ஷரத்வயம் என்று திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் இதை சொல்லுவார். இது வடமொழியிலே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு. நம்முடைய தமிழ் திருமுறை என்று சொல்லக்கூடிய தமிழ் வேதம்னு சொல்ற திருமுறைகள்லையும் இது வருது. அது யோசிச்சோம்னா ரொம்ப ஆச்சரியமா அமையுது. நமக்கு திருமுறைகள் அப்படின்னு சொல்றது தேவாரம் என்று சொன்னால் 7 சொல்கிறோம். இதில் 7ல் மூவர் பாடியத்தில் நடுவில் இருக்கக்கூடியது அப்பர் பெருமான் பாடியது. ஞானசம்பந்தர் முதல்ல, அப்பர் அடுத்தது சுந்தரர். இவங்க 3 பேரில் நடுவில் இருக்கக்கூடியவர் அப்பர் பெருமான். அப்பர் பெருமான் பாடின திருமுறைகள் 4, 5, 6 அப்படின்னு 3 திருமுறையாக வகுத்திருக்காங்க. இந்த 4, 5, 6ல் நடுவாக இருக்கக்கூடியது 5வது திருமுறை. இந்த 5வது திருமுறையில் இருக்கக்கூடிய பதிகங்கள் 101 பதிகங்கள் இருக்கு. இந்த 101 பதிகத்தில் நடுவில் இருக்கக்கூடியது 51வது பதிகம். இந்த 51வது பதிகம் திருப்பாலைத்துறை அப்படிங்கிற ஒரு தலத்தை பற்றின பதிகம். கும்பகோணத்துக்கு போகிற பாதையில் அந்த திருப்பாலைத்துறைங்கிற தலம் இருக்குது. இந்த 51வது பதிகத்தில் 11 பாட்டு இருக்கு. இந்த 11 பாட்டில் நடுவில் இருக்கக்கூடிய 6வது பாடலில் ருத்ரத்தில் சொல்லப்பட்ட சிவாய அப்படிங்கிறத அப்பர் பெருமான் இங்கே பாடுகிறார். சிவாய அப்படிங்கிற அந்த முக்தி பஞ்சாட்சரம் இதில் இருக்கு. எப்படி வேதத்துக்கு நடுவில் ஒன்றுக்குள்ளே நடுவாக இருக்கோ, அதே மாதிரி 4, 5, 6 திருமுறை, நடுவில் இருப்பது 5ஆம் திருமுறை. 5ஆம் திருமுறை 101 பதிகம், அதில் நடுவாக இருப்பது 51வது பதிகம். 51வது பதிகத்தை மொத்தம் 11 பாடல்கள், அதில் நடுவாக இருக்கக்கூடியது 6வது பதிகம், 6வது பாடல். அந்த 6வது பாடலில் இந்த சிவாய அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. விண்ணினார் பணிந்து ஏத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினார்க்கு இடமாம் எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையாரே அப்படின்னு அப்பரடிகள் அந்த பாட்டை கொடுக்குறார். அப்போ இந்த சிவாயங்கிற வார்த்தை வடமொழி உருத்திரத்திலும் மைய பொருளாக, மையமாக, கண்ணின் மணியாக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ் வேதமாகிய திருமுறைகள்லையும் அது மையமாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரியுது. அப்படிப்பட்ட அந்த விருத்திரத்தை அவர் சொல்லி வருகிறார். அருமறை பயன் ஆகிய விருத்திரம்.
அப்போ இந்த உருத்திரத்தினுடைய பயன், அதை சொல்லுவதனாலே ஏற்படுகின்ற சிறப்பு, அது பெருமானுடைய நாமம் சிவாய என்பது நம்ம முக்தி பஞ்சாட்சரம்னு நம்ம சொல்லுவோம். நம்முடைய விதிகளில் இருக்கும்போது தூள பஞ்சாட்சரம், சூக்ஷ்ம பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம், மகாமனு என்று 5 எழுத்து. இந்த பஞ்சாட்சரம் 5 விதமாக நமக்கு சொல்லப்படுகிறது. இதில் அந்த காரண பஞ்சாட்சரமாகிய சிவாய என்பது தான் நமக்கு முக்தி பஞ்சாட்சரமாக போதிக்கப்படுகின்றது. அந்த சிவாயங் என்பது விருத்திரத்திலும் வருகிறது, நம்முடைய தமிழ் வேதமாகிய தமிழ் திருமுறையிலையும் வருகிறது அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதுதான் அருமறை பயன் ஆகிய உருத்திரம். அதனை வருமுறை பெரும் பகலும் எல்லியும் வழுவாமே. பகலிலும் சொல்லினார், எல்லி என்று சொன்னால் மாலை நேரம், இரவு நேரத்துக்கும் அதான் இது. அப்போ அவர் பகல்லையும் சொன்னார், ராத்திரியிலையும் சொல்லிக்கிட்டே இருந்தார். இடைவிடாமல் அவர் சொல்லி கொண்டிருந்தார் என்று இதில் நமக்கு தெரிய வருகிறது. திருமலர் புகுட்டு இருந்தவன் அணையவர். இங்கே பசுபதி சொல்லுகின்ற பொழுது ஒரு செய்தியை சொல்கிறார், அவர் பிரம்மனை போன்று இருந்தவராம். திருமலர் புகுட்டு இருந்தவன் அணையவர் சில நாள் ஒருமை உய்த்திட உமை இடம் மகிழ்ந்தவர் வந்தார். இப்படி அவர் காலையிலையும் சரி, ராத்திரி சாயந்தரத்துலையும் சரி, எந்த நேரமும் அந்த விருத்தரத்தை சொல்லி கொண்டு, அதுவும் மன ஒருமையுடன் மிகுந்த அன்போடு அவர் சொல்லிக்கொண்டே இருந்ததுனால சிவபெருமான் உமையிடம் மகிழ்ந்தவன், உமையை ஒரு பாகமாக கொண்ட பெருமான் மகிழ்ந்து அவருக்கு அருள் செய்ய வந்தார். மகிழ்ந்தவர் உவந்தார். உவந்தார்னா அன்பு செய்ய, அவருக்கு அருள் செய்ய அவர் வந்தார். காதல் அன்பர்த்தம் அருந்தவ பெருமையும் கலந்த தேவ மந்திர நீர். இந்த தேவன்னு இதில் இருக்கு புத்தகத்தில், அதை வேதன்னு திருத்திங்க. வேத மந்திரம்னு இருக்கணும், பிரிண்டில் எரராக இருக்குது, திருத்திங்க. தேவ அப்படின்னு பிரிண்ட் இருக்குது, அதை வேதன்னு மாற்றிங்க. வேத மந்திர நியதியின் மிகுதியின் விரும்பி ஆதிநாயகர் அமர்ந்து அருள் செய்ய மற்றவர் தாம் தீதிலா நிலை சிவபுரி எல்லையை சேர்ந்தார். இப்படி பலகாலம் அவர் அந்த விருத்தரத்தை சொல்லி கொண்டிருந்தார். அதனாலே சிவபெருமான் மகிழ்ந்து அவருக்கு அருள் செய்வதற்கு உமையம்மையோடு வந்து அவருக்கு அருள் செய்தார். அவர் சிவபெருமானுடைய சிவலோகத்தை சென்றடைந்தார். சிவபுரி எல்லையில் சென்றார். சிவபுரி என்பது கைலாயம், கைலாய சிவலோகம். அந்த சிவலோகத்தை சேர்ந்து சாலோக முக்தி என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் உரைகின்ற அந்த உலகத்திலே வாழ்கின்ற அருளை அவர் பெற்றார். நீடும் அன்பினில் உருத்திரம் ஓதிய நிலையால் ஆடு சேவடி அருகுற அணைந்தனர் அவருக்கு பாடு பெற்ற சீர் உருத்திர பசுபதியாராம் கூடு நாமமும் நிகழ்ந்தது குவலயம் போற்று. இப்படி உருத்திரத்தையே திரும்ப 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 சொல்லி சொல்லி அதனாலே இறையருள் பெற்றதுனால அவருடைய பெயர் பசுபதி என்று, அவருடைய பெயர் உருத்திர பசுபதி என்று மாறியது. உலகத்தில் அவர் எவ்வாறு அறியப்பட்டார் என்றால் உருத்திர பசுபதி, உருத்திரத்தை சொல்லுகின்ற பசுபதி என்று அறியப்பட்டார் என்றதை இங்கே சொல்லுகிறார். ஆடு சேவடி அருகுற அணைந்தவர் அவருக்கு பாடு பெற்ற சீர் உருத்திர பசுபதியாராம் கூடு நாமமும் நிகழ்ந்தது குவளையும். உலகத்தார்கள் அவரை உருத்திர பசுபதியார் என்று போற்றி வணங்கினார்கள் என்று சொல்லி அவருடைய வரலாற்றை நிறைவு செய்கிறார். வழக்கம் போல தன்னுடைய ஒரு பதியம், ஒரு வரலாறு முடிந்து அடுத்த வரலாறு தொடங்குகின்ற பொழுது அதை தொடங்கி கொள்கின்ற முறையிலே அயல்கொடு முக்குடுமி படையார் மருங்கு அருளால் பயில் உருத்திர பசுபதியார் திறம் அரசி. அரசி என்று சொன்னால் பேசி, அதை பற்றி சொல்லி துதித்து அவரை போற்றி வணங்கி அப்படின்னு எடுத்துக்கலாம். முக்குடுமியுடையார், முக்குடுமி படையார். முக்குடுமி படைங்கிறது சிவபெருமான் கையிலே வைத்திருக்கக்கூடிய சூலம். அந்த சூலத்தை தான் முக்குடுமி படையார் என்று சொல்கிறார். 3 தலைகளை உடைய சூலம். மாணிக்கவாசக பெருமான் கழுக்கடை என்று சொல்லுவார். கழுக்கடைனாலும் சூலம் தான். இங்கே முக்குடுமி படையார், முக்குடுமி என்று அதை பெருமான் சேக்கிழார் சொல்கிறார். அவருடைய திருவருளால் உத்திர பசுபதியாருடைய திறத்தை நாம் பேசினோம். அடுத்ததாக எயிலுடை தில்லை எல்லையில் நாளை போவாராம் செயலுடை பொருள் திருத்தொண்டர் திறத்தனை மொழிவாம். அடுத்த அடியாருடைய வரலாறு தான் என்ன சொல்லப் போகிறோம் என்பதை அவர் இங்கே சொல்லுகிறார். அடுத்து காட்டப்போகின்ற வரலாறு எயிலுடை தில்லை எல்லையில் நாளை போவாராம்.
தில்லை என்று சொல்வது சிதம்பரம். அந்த சிதம்பரத்துக்கு நாளை போவேன் என்று ஒரு அடியார் சொல்லிக்கொண்டே இருந்து ஒரு நாள் சென்று சேர்ந்தார். அவருடைய திறத்தினை செயலுடை புற திருத்தொண்டர் திறத்தினை மொழிவாம். அவருடைய செயலையும் அவருடைய அன்பினையும் நாம் அடுத்து சொல்லுவோம் என்று சொல்லி விருத்திர பசுபதியாருடைய வரலாற்றை சேக்கிழார் பெருமான் இத்துடன் நிறைவு செய்கிறார். ரொம்ப எளிமையான ஒரு வரலாறு. சில அடியார்கள் வல்லடியார்களாக இருக்கிறார்கள், சில அடியார்கள் மெல்லடியார்களாக இருக்கிறார்கள். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வணங்கத்தக்க அடியார்கள் வாழத்தக்க அடியார்கள் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி இவர்கள் வாழத்தக்க அடியார்கள். சிறுதொண்டர் போலவோ கண்ணப்பர் போலவோ சக்தி நாயனார் போலவோ கடுமையாக நம்மால் ஒரு செயற்கரியும் செயல்களை செய்ய இயலாது. இது போன்ற எளிமையான செயல்களை பூ கட்டுதல், சந்தனம் அரைத்தல், பெருமானுக்குரிய தொண்டுகளை விடைவிடாமல் செய்தல், மந்திரம் ஓதுதல், இந்த செயல்களை எல்லாம் நாமும் செய்யலாம். அவ்வாறு செய்து இறையர்களை பெறலாம் என்பதை காட்டுவதுதான் இந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கையை நமக்கு தெரிவிக்கும் செய்தி. அந்த வகையில் விருத்திர பசுபதியார் உருத்திரத்தை ஓதியே உயர்நிலை பெற்றார் என்பதை நாம் சிந்தையிலே கொண்டு நம்மால் இயன்றவாறு நாமும் 5 எழுத்தை ஓதி நாம் உயர்நிலை அடையலாம் என்ற அளவிலே நாம் இந்த புராணத்தை இன்றைக்கு நாம் நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் வங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம். திருக்காவணத்திலிருந்து பெருமானுடைய திருவருளை சிந்தித்த பிறகு நாம் 3வது திருச்சுற்று வளமாக வருகிறோம். 3வது திருச்சுற்றிலே வழக்கம் போல